அந்த முள்ள பூங்கொடியே. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா, ஜெயிக்கிறேன்டா. ஈச்சையை அங்கூருத்தே என் தாய் சோலையம்மா குறைக்க விட்டு வந்தது வந்தது. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். மாமா மொத்தம் 4 குழந்தை, ட்வின்ஸ். ஏய் நோ 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 டச் பண்ணாம பேசுங்க. பொட்டச்சில பார்த்தா புத்தி பிறண்டு போதா உனக்கு? பேரன் குழந்தைகளை பார்த்துட்டு அது எப்படி நான் என்ன சொன்னாலும் கிட்ட தான் வந்து நிக்கிறீங்க. 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? சொல்றேன். தீபாவளிக்கு ஆடு விட்டுறீங்களா? என்ன சிரிக்கிற? பிக் பாஸ் கம்பெனில குத்துறாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இதே பொம்பளை ஆட பார்த்து ஆம்பளை ஆட பண்ணுங்க. ஏக வசனம் பேசுனா கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. ஏன் இப்படி இருக்க நீனு? பார்வை கல்யாணம் பண்ணி செட் ஆயிடலாம். எப்படான்னு தெரியற நீ இருடி வந்து பாக்குறவங்க கணக்க கூச்சமே இல்லாம தங்கச்சின்னு சொன்ன ஒரு பொண்ணு அப்ப ஏன் வந்து வினோத் நான் வந்து பார்வை இது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப மட்டும் ஒரு சீனை போட்டேன். ஏன்டா அப்படி பண்ற? நீ யார்? ஏன் இப்படி பச்சோந்தியா இருக்க? காலங்கலிகாலம் ஆயி போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி உனக்கு உண்மையா ஒரு கேரக்டர் கிடையாதா? ஏன் இவ்வளவு பச்சோந்தியா இருக்க? ஓ வா என்னன்றது எனக்கு தெரியும். இல்லடா ஏதாவது தப்பா ஃபைண்ட் அவுட் ஆச்சுனா ஒரு அவங்க 2 பேரை பத்தி புரிஞ்சுதான் இவங்க 2 பேரை பத்தி உங்களுக்கு புரியும். வணக்கம் தமிழக மக்களே. கானா வினோத் சாரும் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகரும் அதுல தனுஷனா பேசின ஒரு சின்ன டயலாக் பண்ணி காட்ட போறோம். அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. ஏய் மச்சான் அதெல்லாம் ஒரு அப்புறம் சார் நான் பேசுறேன். அப்புறம் பைத்தியம் பிடிச்சிட்டு போல் இருக்கேன். மச்சான் பைத்தியம். ஏய் மச்சான் அப்படிலாம் இல்லடா. யாரா சொன்னது? நீங்களே பைத்தியம் தானா? நீ என்னன்னா இல்லடா மச்சான். சார் சீரியஸா பேசுங்க. சத்தியமா சார் பைத்தியம் தானா? பைத்தியம் தானான்னு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது. யோ என்ன பண்ற? ஏதாவது சொல்லிட்டு போறேன். சாரி மக்களே, முதல்ல இருந்து பண்றோம். மச்சான் பைத்தியம் மாடா. ஏய் மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல விட்றா. இன்னும் மெண்டல் ஆகடா. அதுக்குள்ள யார் ஒன்னு சொல்லி அனுப்புறா? ஆனவன நானே தேடி வரேன் போ. பயமா இருக்குடா மச்சான். என்னால ஒண்ணாவது மச்சான் போச்சு. பாடி லாங்குவேஜ்ன்ற பேர்ல என்னெல்லாம் பண்றான் பார். மனசு தளர விடாதீங்க பார்ட்னர். அப்பாவா ஷீ இதுக்கு உள்ளே இருக்கலாமா? யோ என்னையா பொண்ணு வளர்த்திருக்க? ஹாஸ்டல் ஓடி போகுது. ஷீ இஸ் மை டார்லிங் மா. நம்ம கல்யாணத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் கொண்டே விடுவேன். ஏனா ஐ லவ் யூ. என்ன இப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி பையனுடையது ஏதாச்சும் பண்றியா நீ? வர வேண்டியது கம்பியை பிடிச்சி தொங்க வேண்டியது. வேற வரா கோர வரான்னு இல்ல வாயை திறந்தா வண்டியா வருது. சென்சார் பிரச்சனை வரும். நான் மைண்ட் வாய்ஸ்ல திட்டிக்கிறேன். யாரா? அது கண்டுக்கிறதா பாருங்க. இல்லையே நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன் கொஞ்சமாவது. நில்லுங்க இது பாய் மட்டும். போயிட சொல்றேன். ஏய் மானகடவே உடனே சேத்தா சொல்றேன். நான் வந்து அங்கே போய் குத்துறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர்மா. அப்போ நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்ததுக்கு என்னமா வந்து இது அந்த டைம்ல போய் நீ எங்கேருந்து வந்திருக்கன்றத இது காட்டுது. ஓகேவா? ஒரு மனுஷன் வெளியே போய் வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. டர்ட்டி கேம் விளையாடக்கூடாது. ஃபேஸ் டு ஃபேஸ் விளையாடணும். வந்திருக்கேன்னு காமியா புரியல. தேவையில்லாம வேர்ட்ஸ் விளையாடுங்க. நான் இங்கேருந்து கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன்னா நீ அந்த மாதிரி நடந்துக்கோ. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கேவலம் போய் குத்திட்டு வர நீ எல்லாம் பேசவே கூடாது. அம்மா வந்துட்டு இங்க வந்துட்டு இதுக்கு படம் காட்டிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒண்ணு கடிப்பனா வந்து இதை பாத்துட்டு இருப்போம். நான் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. விடுங்க கமருதீன், கேம் தானே அப்படின்ற ஆதிரை. அம்மியா நீ என் கூட எல்லாம் சண்டை போடுற தகுதியே கிடையாதுமா. எனக்கு தெரியாது. கமருதீன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நான் பேசாத. நான் பேசாத. ஓட்டுக்காக கேவலமா சொல்ற. ஓட்டுக்காக என்ன பண்ணுவீங்க? உப்பு போடுறதா வேண்டாமா? வேணாம் போல போடாத. அப்புறம் ரோஸ் வந்துடும். உப்பு போட்டா ரோஸ் வந்துருமாக்கு? உங்க குடும்பத்துக்கு எதை போட்டாலும் வராது, எங்களுக்கு வரும். நான் என்ன சொன்னா நான் தான் ஃபீல் பண்ணுவேன். நான் தான் சொல்லுவேன். குத்துற ரெஸ்ட் ரூம் போறது கேவலமா குத்துற. மோதணும். ஸ்ட்ரைட்டா மோதணும். ஷாப்பா இருக்குன்னு அவர் சொன்னாரா? பின்னாடி குத்த கூடாது. அவர் சொன்னாரா? முதுகுல குத்த கூடாது. நான் நின்னு பாத்துக்கணும். சரியா? சரிமா சரி. டேய்
இது மாதிரி நம்ம பேசுறது வெளிய கேட்டா சிரிப்பானுங்க. சரி ஓட்டிங்ல வரல, ஜெயிச்சு வந்திருக்கோம். புரியுதா? மரியாதை கொடுக்கணும். பெரிய ஹீரோயிங்க நயன்தாரா நினைப்பு மனசுல. நீ பாத்தியா ஹீரோவா பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல? வாவ், கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணு. பயங்கரமா எரியுது எனக்கு. ஆமா ஆமா, அவங்க எல்லாம் ஜெயிப்பாங்க, நீ வேற கனவு கண்டுட்டு இருக்கியா? எல்லாரும் ஒண்ணா ஒரே இடத்துல ஒரு விஷயம் பண்ணல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு आवर நியூ தல கனி திரு. இதெல்லாம் கணக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து பீஸ கொடுக்குற வேலையடா. புரியலையே. உங்களோட இவ்ளோ சீசன்ஸ்ல இவ்ளோ பியூட்டிஃபுல்லான 2 ஜெயில் கைதிங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. டவுசர் நிக்கறான். வணக்கம் சார். என்ன பத்தி தானே விவாதிக்கிறீங்க? உங்களை பத்தி 4 வார்த்தை காரி திப்பினங்க சார். பாட்டுன உங்களுக்காக ஆரம்பிங்க. சிறப்பு ஆரம்பிங்க. கோர்ட்டுல தீர்ப்பு சொல்வார் நீதிபதி, நம்ம வீட்டுக்கு தீர்ப்பு சொல்வார் சேதுபதி. அவர் ஜாலியான பர்சன், அவர் ஆக்காதீங்க டென்ஷன், அவர் நம்மளோட கனெக்ஷன், பார் நமக்கு எலெக்ஷன். இந்தல்ல நிறைய போறாடா. அதில் நம்ம நீங்கள் எல்லாம் இன்ஸ்பயர் ஆகலாம் வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட இருந்து. ஏன்னா அவர் டெய்லி எதையாவது ஒரு ரீல் விட்டுனேங்கிறாப்ல அவர் வாட்டுக்க. ப்ரோ ஐ டோன்ட் கேர். எஸ் மிஸ்டர் கமு, என்னாச்சு? ஒரே பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு. ஏற்கனவே ஒன்று கொடுத்துட்டாங்க, வேற ஒரு ஆக்டிவிட்டி நடுவு கொடுக்குறாங்க, நீங்கள் நடுவில் ரெஸ்ட்டும் வேற போக வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கோவம் நியாயமானது, நான் ஒத்துக்கிறேன். நான் அசிங்கமாய் போச்சு குமார். கலையில் ஒருத்தர் இருந்தார், இருக்காரா? நான் வாரம் முழுவதும் பார்க்கவே இல்லை. உட்காருங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டீங்கல்ல, அது சரியா தப்பா? அவங்க குத்தம் சரியா தப்பா? நீங்க தான் சொல்லணும் எனக்கு. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தவறு செய்யும்போது அது மற்ற எல்லாருக்குமான பாடமாகுது. டேய் ஓலுட்னே சுத்ரியடா, என்னடா நீ எல்லாம் வெக்கமா இல்ல? ஐடியா டீமா விளையாடலாம்னு சொன்ன ஐடியா யார் சொன்னது முதல்ல? நாங்க எல்லாமே வந்து சேர்ந்து விளையாடலாம் தான் பிளான் பண்ணோம், பட் ஒருத்தவங்களுடைய தாட்ஸ் மட்டும் இல்ல. ஓகே, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காக விளையாடலாம் மாதிரி தான் நாங்களுமே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து தானே பேசணும். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு டின்னர் இருக்கு, கிராண்ட் டின்னர் இருக்கு, ஃபீஸ்ட் இருக்குன்னு சொன்னதுனால ஸோ எல்லாரும் விளையாண்டது சோத்துக்காக தான் விளையாண்டீங்க. ஆமா. ஆனா நீங்க வேற அதெல்லாம் பொய்யுமா? விளையாடுறாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டீல் பண்றதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கனியக்கா அந்த சபரி வந்து எங்களை கைட் பண்ணுவாங்கண்ணா. ஓ அப்படியா விஷயம்? சபரி, அப்போ இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி நீங்கள் சொல்லிருக்கலாமே, நீங்களோ கனியோ சொல்லியிருக்கலாமே. அது காரணம் என்ன? ஓஹோ, ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் கணக்கு. ஸோ இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் பிளேயர்ஸை முதல்ல உள்ள கொண்டு போகிறதுக்காக பிளான் பண்ணணும். ப்ரோக்ரஸ் நோக்கி போகும்போது எல்லாருமே அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இனிஷியேட்டிவ் எடுத்தது கனியக்காவும் சபரிநாதனும். என்ன தம்பி என்னாச்சு? கனியக்காவும் சபரியும் தான் வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாங்க. அது சூப்பர் டீலக்ஸ்லையுமே யார் சுட்டு தூக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து டிசைட் பண்ணது கனியக்காவும் சபரிநாதனும். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. இவங்க எனக்கு அக்கா மாதிரி, இவங்க எனக்கு அண்ணன் மாதிரி, இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுத்து பேச வச்சிங்கன்னா உங்களோட வாய்ப்பு இழந்துருவீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எனக்கு தெரிஞ்ச முகம் ஒன்று, தெரியாத பின்னாடி ஒரு முகம் இருக்கு இவருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கலாம். இருமுகம் கொண்ட நபர் இவர் அப்படின்னு நீங்க சொல்லணும். சார் எனக்கு வந்து கனியக்காடா வந்து சொல்லுவேன். அதர்லி நேச்சர் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கன்னிங் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சார் நான் வந்து பார்வக்கா தான் சொல்லுவேன். இருக்கலாம், நான் ஒரு லேப்ல இருக்க எலின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தங்க நம்மளை எலியா பார்க்கறதும் புலியா பார்க்கறதும் நம்ம எப்படி நடந்துக்கிறத வச்சிருக்கு துஷார்.